நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். என் சமையல் அறையில இன்னைக்கு மணக்க மணக்க நல்ல ஒரு சோயா வச்சு, முருங்கைக்காய் வச்சு ஒரு குழம்பும், அதுக்கு ஒரு ஆப்ட்டா ஒரு சைட் டிஷ்ஷு, அரைச்சு செய்கிற கறி. ஆக்சுவலா நம்மளோட உசிலி தான். பொதுவா உசிலி வந்து இது வேறு மாதிரி பண்ணுவாங்க. கொஞ்சம் இதில் வந்து ஒரு மாற்றம் கொடுத்து பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த சோயாவும், முருங்கைக்காவும் ஒரு மசாலா குழம்பு மாதிரி பண்ண போகிறோம். இந்த குழம்பு நீங்கள் வந்து சாதம், இடியாப்பம், இட்லி, தோசை எல்லாத்துக்கும் பொருந்தும். நல்லாயிருக்கும். சோயா பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இன்னுமே ரொம்ப பிடிச்ச விஷயமா இருக்கும். அது மட்டும் இல்லாம, நெறைய புரதச்சத்து வேணும்னு நினைக்கிறவங்க, பருப்பு, பன்னீர் இந்த மாரி விஷயங்கள் சாப்பிடும்போது கூட சோயாவையும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நெறைய நமக்கு புரதச்சத்து உடம்புக்கு ஏறும். ஸோ முதல்ல இந்த முருங்கைக்காவும், சோயாவும் வச்சு இந்த குழம்பு பண்ண போறோம். அது எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடி, அதுக்கு என்ன தேவைன்னு பார்த்துட்டு வந்துடலாம். சோயா, முருங்கைக்காய் குழம்பு செய்ய தேவையான பொருட்கள்: சோயா 10 முதல் 12 வரை ஊற வைத்து பிழிந்து வைத்துக் கொள்ளவும். முருங்கைக்காய் 1 துண்டுகளாக நறுக்கிக் கொள்ளவும். தக்காளி 2 துண்டுகளாக நறுக்கிக் கொள்ளவும். வெங்காயம் சிறியதாக 2 பொடியாக நறுக்கிக் கொள்ளவும். அரைத்து கொள்ள தேவையான பொருட்கள்: பூண்டு 6 பற்கள், இஞ்சி சிறியதாக 2 துண்டுகள், சோம்பு 1 டீஸ்பூன், சீரகம் அரை டீஸ்பூன், மிளகு 1 டீஸ்பூன், பட்டை 2 சிறிய துண்டுகள், லவங்கம் 4, ஏலக்காய் 2, கல்பாசி சிறிதளவு, தனியாத்தூள் 2 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன். தனியே அரைத்து கொள்ள தேவையான பொருட்கள்: தேங்காய் துருவல் 1/4 கப், முந்திரி 6 அல்லது 7, சின்ன வெங்காயம் 5 அல்லது 6, உப்பு ருசிக்கேற்ப, எண்ணெய் 4 டேபிள் ஸ்பூன். இப்போ இந்த சோயா முருங்கைக்காய் குழம்புக்கு தேவையான பொருள்லாம் பார்த்துட்டோம் இல்லையா? இந்த குழம்புக்கு ஒரு சின்ன மசாலா ஒன்று ரெடி பண்ணணும். அந்த மசாலாவுக்கு முதல்ல நம்ம ஒரு பேன் போட்டிருக்கேன். அதில் கொஞ்சமாக எண்ணெய், ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். இதில் நம்ம முதல்ல பொடியெல்லாம் வறுத்து எடுக்கணும், வறுத்து அரைக்கணும். இதுக்கு நம்ம சோம்பு, இது சோம்பு வாசனை பிடிக்காதவங்களுக்கும் வேறு வழியில் இதில் சோம்பு போட்டால் தான் நல்லாயிருக்கும். அதனால் சோம்பு வாசனை பிடிக்காதவங்க அதை தவிர்த்து அந்த ஃப்ளேவர் பிடிச்சிருந்தால் நீங்கள் பண்ணிக்கலாம். சீரகம், மிளகு போட்டிருக்கேன், சோம்பு போட்டிருக்கேன், சீரகம். அதோட முதல்ல இதை வறுத்துடலாம் லேசாக. ஒரு இதெல்லாம் சின்ன பொருளுங்கிறதுனால கொஞ்சம் இதை வறுத்துட்டு முதல்ல, அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா சேர்க்கும்போது சரியாக இருக்கும். மற்றதெல்லாம் உங்களுக்கு வறுபடணும்னு ரொம்ப நேரம் வறுபடணும் அவசியம் கிடையாது. இப்போ இது லேசாக வறுபட்டிருக்கு. இதில் நம்ம எடுத்து வச்ச பட்டை, லவங்கம், ஏலக்காய் இது எல்லாமே சேர்த்துடலாம். இந்த அன்னாசி பூ வந்து நான் அந்த இதழ்களை பிரித்து 2 எடுத்திருக்கேன், ரொம்ப வேண்டான்னு. கல்பாசி இதையும் போட்டுடுவோம். அதோடு கூட சின்ன வெங்காயம் ஒரு 7-8 வெங்காயம். இது வந்து ரொம்ப வதங்கணுங்கிறது இல்லை. அப்புறம் பூண்டு, இஞ்சி. இந்த காரம் வந்து நம்ம கொடுத்துருக்கிறது 2 டீஸ்பூன் மிளகாத்தூள். ஆனால் பட்டை, லவங்கம், இஞ்சி, மிளகு எல்லாத்துலேயும் காரம் இருக்கும். ஸோ காரம் வந்து உங்களோட தேவைக்கேற்ப நீங்கள் கூட்டி குறைச்சி பண்ணிக்கலாம். இது லேசாக கொஞ்சம் வதங்கணும். ஏன்னா அரைச்சிட்டு நம்ம திரும்ப வதக்குவோம். இதில் இப்போ நீங்கள் வந்து முந்திரி பருப்பு, மிளகாய்த்தூள், அதோட தனியாத்தூள், தீ குறைச்சிடுங்க. ஏன்னா தூள்லாம் போடும்போது தீயை குறைச்சி வறுத்தா தான், அல்லது அந்த சூட்டுக்கு அந்த மிளகாத்தூள்லாம் வதங்குச்சுன்னா ஒரு வாசனையை கிளப்பி விட்டுரும்.
அதனால் நிதானமான தீயில் வதக்கிக்கங்க. முதல்ல வறுக்கிறதெல்லாம் கொஞ்சம் அதிகப்படியான தீ பரவாயில்ல. இது கொஞ்சம் தீயை குறைச்சி வச்சு வதக்கிக்கங்க. இப்போ இந்த காரல் வரும். ஏன்னா மிளகாத்தூள் வந்து இதுவாக வதங்கிறதுனால காரல் அடிக்கும். அப்போ லேசாக தண்ணி தெளித்து அந்த காரல் வாசனை வராமல் வதக்கிக்குங்க. இப்போது தண்ணி தெளிச்சிருக்கிறதுக்கு காரணம் வந்து ஈரம் இல்லாமல் இருக்கும். வெங்காயம் தக்காளியோடு வதக்கும்போது அதனோட ஈரத்தன்மையில் வதங்கும் போது உங்களுக்கு கமரல் இருக்காது. ஆனால் அதுவே இது ட்ரையாக வதங்கிறதுனால கமரல் இருக்கும். அதனால் கொஞ்சம் தண்ணியை தெளிச்சுட்டு வதக்கிங்க. இது இப்போ ரெடி. அவ்வளோதான். இதை இப்போ நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடுவோம். அதுக்கப்புறமா நம்ம அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம வதக்கி கொடுத்துருந்தோம் இல்லையா, அந்த பொருள் எல்லாமே வதக்கி எடுத்ததெல்லாம் இப்போ நல்லா நைஸாக அரைச்சாச்சு. அரைச்சி வச்சுருக்கேன். அது மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதையும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு ப்ரெஷர் குக்கரில் போட்டிருக்கேன். இது ஆக்சுவலாக ப்ரெஷர் குக்கரில் பண்ணும்போது உங்களுக்கு டைம் கன்சம்ஷன் கம்மியாகும். அதனால் இன்றைக்கி ப்ரெஷர் குக்கரில் பண்ணலாமேன்னு பண்ணுறேன். அந்த 4 டேபிள் ஸ்பூன், யூஸ்வலாக இந்த மாதிரி குழம்புக்கெல்லாம் கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக தான் செலவாகும். 4 டேபிள் ஸ்பூன் அது கட்டாயம் தேவைப்படும். அதே மாதிரி 2 விஷயம் பார்த்திங்கன்னா, இன்றைக்கி இந்த சோயாவும் பார்த்திங்கன்னா நான் வந்து பெருசு பெருசாக இருக்கும். இந்த பொடி சோயாவாக கிடச்சதுன்னா நீங்கள் அதை சின்னதை வாங்கி பண்ணிக்கலாம். ஆனால் இன்றைக்கி பெருசாக கிடச்சதுனால இன்றைக்கி நான் பெருசாக எடுத்திருக்கேன். அதை 4 துண்டாக வெட்டிக்கலாம் அல்லது 2 துண்டாக வெட்டிக்கலாம். ஏன்னா அது பெருசாக போடும்போது இன்னும் குழம்புல வைக்கும்போது இன்னும் பெருசாக தெரியும். இது அதே மாதிரி இந்த சோயாவை கொதிக்கிற தண்ணியில் போட்டு ஒரு 5 நிமிஷம் இல்லை 10 நிமிஷம் விட்டுடுங்க. விட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணியை வடிச்சிட்டு திரும்ப தண்ணியை ஊற்றி ஒரு நல்ல 2 தடவை அலசிடுங்க. நல்லா புழிஞ்சு எடுத்து அதுக்கப்புறம் திருப்பி தண்ணி மாற்றுங்க. இந்த மாதிரி ஒரு 4-5 தடவை மாற்றுனீங்கன்னா அந்த சோயாவில் உள்ள இயல்பான ஒரு வாசனை இருக்கும். அது பெரும்பாலும் நிறைய பேருக்கு அந்த வாசனை பிடிக்காது. இந்த மாதிரி அலசி புழிஞ்சு பண்ணும்போது அந்த வாசனையெல்லாம் எடுத்துரும். அதே மாதிரி நீங்கள் அந்த வெந்நீரில் ஊற போடும்போது துளி உப்பையும் போட்டு ஊற போடுங்க. அப்போ நல்லாயிருக்கும். அதனால் அது வந்து உங்களுக்கு இந்த அலசி எடுக்கிறதுல வாசனை போயிடும். அந்த டேஸ்ட்டு மாறாது. இது அப்படியே வச்சுருக்கேன். இப்போ நான் அந்த மாதிரி நறுக்கி வச்சுருக்கேன். இன்னொரு விஷயம், மசாலாவில் பட்டை லவங்கம் எல்லாத்தையும் போட்டு அரைக்கிறீங்களே அப்படின்னு கேட்டால், பட்டை லவங்கம் இதில் எதுவுமே நம்ம வாயில் கருவேப்பிலை தவிர ஒரு எடுத்து வைக்கிற மாதிரி இருக்காது. மற்றது எல்லாமே கலந்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும். நமக்கு பட்டை லவங்கம்லாம் அதில் சேர்க்குற போது அதனோட செலவும் கம்மி. 2வது ரொம்ப அதிகமான வாசனை கொடுக்காது. ஒரு சின்ன சின்ன துண்டில் இந்த மாதிரி போட்டோம் பாருங்கள், அந்த அளவு போட்டிங்கன்னா இந்த குழம்பு வைக்கிறதுக்கு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ பட்டை லவங்கம்லாம் தாளிச்சாதான் பிடிக்கும்னு நினைக்கிறவங்க தாளிச்சுக்கோங்க. இந்த மாதிரி வதக்கி செய்யும்போது அந்த வாசனையும் நல்லாயிருக்கும். உங்களுக்கு நிறைய செலவும் அதில் ஆகாது. இப்போ இதை எண்ணெய் காஞ்சிருக்கு. இந்த எண்ணெயில் வெங்காயம் இந்த வெங்காயம் வதங்கும்போது ஒரு சிட்டிகை உப்பு. வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். அப்போ தான் இந்த குழம்பு ஒரு நல்ல வாசனை கொடுக்கும். இந்த வெங்காயம் உள்ள நல்லா வதங்கிருச்சு பாருங்கள். இப்போ இந்த அரைச்ச விழுதை அதில் சேர்த்துடலாம். அதோட தக்காளி, முருங்கைக்காய், நம்ம நறுக்கி வச்சுருக்க சோயா, ஊற வச்சு அலசி பிழிஞ்சு நறுக்கி வச்சுருக்க சோயா, இது எல்லாத்தையும் நல்லா வதக்கணும். இந்த எண்ணெய் ஓரளவுக்கு பிரிஞ்சு வர அளவு வதக்கணும். இப்போ தீ கொஞ்சம் குறைச்சிடுங்க. குறைச்சிட்டு இந்த குழம்புக்கு தேவையான உப்பை இதில் சேர்த்தோம்னா சீக்கிரம் வதங்கியும் கொடுக்கும், நல்ல சாந்தும் இருக்கும். இப்போ இது வதங்கி லேசாக மேலே எண்ணெய் கசிஞ்சு வரும். அது வரைக்கும் இதை வதக்கணும். இந்த குக்கரில் லேசாக பிடிக்குதுன்னு பார்க்க வேண்டாம். நம்ம தண்ணி ஊற்றி எல்லாம் பண்ணும்போது அது ஆட்டோமேட்டிக்காக அந்த இது தனியாக அதோட சேர்ந்து வந்துடும். இப்போ இந்த பக்கம் நான் வந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க வைக்க போகிறேன். வதங்கினதுக்கப்புறம் ஊற்றுறதுக்கு இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், அது வதங்கி இருக்குது பாருங்கள். அந்த வதங்கிறது சுற்றிலும் எண்ணெய் கசியுது பாருங்கள். அது கசிஞ்சதுன்னா அப்படி நமக்கு வந்து பச்சை வாசனை போக ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். இப்போ இந்த ஒரு பக்கம் தண்ணியும் கொதிக்க வச்சுருக்கேன். இதை அதில் ஊற்றிடலாம்.
இப்போ ஒரு தடவை உப்பை செக் பண்ணிக்கோங்க சரியாக இருக்கிற மாதிரி. அப்படி இல்லைன்னா இப்போ போட்டுக்கலாம். அதே மாதிரி இது வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும்னு நினைக்கிறவங்க தண்ணியோட அளவு ஒரு 2 கப்பு அது மாதிரி வச்சுக்கோங்க. கொஞ்சம் தளதளன்னு கொஞ்சம் இதுவாக இருக்கணும், ரொம்ப திக்காக வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இருந்தால் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். என்ன காரணம்னா குக்கரில் வந்து நம்ம மூடி வேக வைக்கும்போது அதுலேயே வேறு தண்ணி, அந்த வேர்த்து வடிகிற தண்ணி வேறு சேரும். அதனால் அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த தண்ணியை ஊற்றி அதுவும் ஒரு கொதி வந்துருச்சு. இப்போ குக்கரை மூடி இது நல்லா ஸ்டீம் வருது பாருங்கள். பிகினர்ஸாக இருந்தால் அந்த ஸ்டீம் வந்ததுக்கு அப்புறம் வெயிட் போடுங்க. ஏன்னா ஏதாவது அடைச்சிருந்தா கூட வெளியில் தள்ளிடும். அவ்வளோதான். இப்போ இது மீடியம் ஃப்ளேம் வச்சு மீடியம் ஃப்ளேமில் 2 விசில் அதோடு ஆஃப் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் ப்ரெஷர் கொஞ்சம் குறைஞ்சதுக்கப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்ம கருவேப்பிலை போடணும். இப்போ இந்த ப்ரெஷரை மெதுவாக அப்படியே ரிலீஸ் பண்ணிவிடுங்க. இது ரிலீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணலாம். 2 விசில் கொடுத்ததுக்கப்புறம். முருங்கைக்காய் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுன்னா டக்குன்னு ரொம்ப குழஞ்சிரும். அதனால் 2 விசில் மீடியம் ஃப்ளேமில் கொடுத்துட்டு மெதுவாக ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணலாம். இப்போ இந்த குழம்பு ரெடி. இதில் எப்பவுமே கருவேப்பிலை முதல்ல வதக்கிறத விட லாஸ்ட்டில் சேர்த்து பாருங்கள். அது எந்த டிஷ்லேயும் பெரும்பாலும் நிறைய டிஷ்ஷில் அப்போ தான் வாசனை நல்லா இருக்கும். அவ்வளோதான். இப்போ ஒரு சர்விங் பவுலில் எடுத்துடலாம். இப்போ இந்த சோயா முருங்கைக்காய் குழம்பு நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இட்லி, இடியாப்பம், தோசை, சாதம் எல்லாத்துக்கும் ஆப்டாக இருக்கும். இதை செஞ்சு காமிச்சிருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இனி அடுத்து பார்க்க போகிறது அரைச்சி செய்கிற ஒரு கறி. ஏறக்குறைய உசிலி மாதிரி தான். அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துருவோம். அதுக்கப்புறம் இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அரைத்து செய்யும் கறி செய்ய தேவையான பொருட்கள்: கொத்தவரங்காய் 1/4 கிலோ பொடியாக நறுக்கி வேக வைத்து கொள்ளவும். கடலைப்பருப்பு, துவரம் பருப்பு இரண்டும் சேர்த்து 3/4 கப். மிளகாய் 6 முதல் 8 வரை ஒன்றாக ஊற வைத்து கொள்ளவும். தேங்காய் துருவல் 1/4 கப். பெரிய வெங்காயம் 1 பொடியாக நறுக்கி கொள்ளவும். கடுகு 1 டீஸ்பூன். பெருங்காயம் 1/2 டீஸ்பூன். கருவேப்பிலை சிறிதளவு. உப்பு ருசிக்கேற்ப. எண்ணெய் 4 டேபிள் ஸ்பூன். இதுக்கு வந்து யூஸ்வலாக இந்த மாதிரி இந்த உசிலி கிட்டத்தட்ட இது உசிலி மாதிரி தான். இந்த உசிலிக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஒன்று கடலைப்பருப்பு மட்டும் போட்டுருவோம். சில பேர் வந்து பாசிப்பருப்பு மட்டும் போடுவாங்க. நான் இன்றைக்கி துவரம் பருப்பு, கடலைப்பருப்பு 2ம் சேர்ந்து 3/4 கப்பு வர அளவுக்கு நான் அளந்து ஊற வச்சுருக்கேன். இது ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஊற வைங்க. அதுக்கப்புறம் நம்ம அதோட காஞ்ச மிளகாயும் ஊற வச்சு அதை அரைச்சிடலாம். அதே சமயம் இன்றைக்கி நான் சேர்க்க போகிறது வந்து கொத்தவரங்காய். அதை கொஞ்சம் கொத்தவரங்காய் பொடியை நறுக்கிட்டு உப்பு சேர்த்து ஒரு 1/4 கிலோ அப்படிங்கிற போது ஒரு 1/2 கப் தண்ணி உங்களுக்கு சரியாக இருக்கும். அந்த 1/2 கப் தண்ணிக்கு கொத்தவரங்காயை போட்டு அதில் குக்கரில் வந்து கொஞ்சமாக உப்பு போட்டு ஒரு 2 விசில் விட்டு எடுத்துகிட்டு ப்ரெஷரை உடனே ரிலீஸ் பண்ணிடுங்க. பண்ணிட்டு வடிகட்டி வச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி நல்லா இதுவாக இருக்கும். இப்போ இந்த பருப்பை நம்ம அரைக்கணும். அரைக்கும்போது நான் வந்து அதோட கூட கொஞ்சம் பெருங்காயம், தேங்காய், இந்த ஊறிட்டு இருந்த காஞ்ச மிளகாய் இதெல்லாம் சேர்த்து தான் அரைக்க போகிறேன். அரைச்சதுக்கப்புறம் அதை எப்படி தாளிக்கிறதுங்கிறத பார்க்கலாம். அதே மாதிரி காய் வந்து இன்றைக்கி கொத்தவரங்காய் இல்லாமல் நீங்கள் வேறு ஏதாவது காய் போடணும்னு நினச்சிங்கனாலும் போட்டுக்கலாம். இதில் புடலங்காய், அதோட கூட காராமணி, பீன்ஸு, சரி இதெல்லாம் எதுவுமே இல்லை அப்படின்னா நம்ம கேரட்டும் குடமிளகாயும் இருந்ததுனால அந்த 2 காயும் கூட சேர்த்து இந்த மாதிரி பண்ணிக்கலாம். காய்கறி வந்து நம்மளோட இஷ்டம், என்னென்ன காய் இருக்கோ இதுக்கு பொருத்தமான காய் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா. ஸோ இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ இந்த பருப்பு அரைச்சாச்சு. டெக்ஸ்சர் பார்த்திங்கன்னா
கரகரன்னு இந்த மாதிரி அரைக்கணும். நீங்கள் ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது. நைஸுக்கு முந்தின பதம், அதுக்குன்னு ரொம்ப பெரும்பருக்கையாக அரைச்சிங்கன்னா நல்லா இருக்காது. நைஸாக போகிறதுக்கு முன்னாடி எடுத்துட்டிங்கன்னா சரியாக இருக்கும். அந்த மாதிரி எடுத்தாச்சு. இப்போ எண்ணெய், இதுக்கு வந்து நம்ம தேங்காய் எண்ணெய் தாளிச்சிங்கனாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்காய் எண்ணெய் வாசனை பிடிக்காதவங்க நம்ம சாதாரணமாக தாளிக்கிற மாதிரி தாளிக்கலாம். இதுக்கும் ஆனால் எண்ணெய் 4 டேபிள் ஸ்பூன் வேணும். அதே மாதிரி இது வந்து எண்ணெய் ரொம்ப வேணாம்னு நினைக்கிறவங்க இது இட்லி பானையில் வச்சு நல்லா அவிச்சிட்டு உதுத்துக்குங்க. கையில் உதுக்க வரலைன்னா கொஞ்சம் அதிகமாக பெருசாக உதுத்துட்டு மிக்சியில் பல்ஸ் மோடில் அடிச்சிங்கன்னா உதிர்ந்து நல்லா பொலன்னு வந்துடும். அதுவும் நல்லாயிருக்கும். அதில் ஒன்றே என்ன கொஞ்சம் ட்ரையாக இருக்கும். ஆனால் அதுவே நீங்கள் இந்த எண்ணெயை ஊற்றி நல்லா பண்ணும்போது அந்த ட்ரைனஸ் இல்லாமல் அது ஒரு சாஃப்ட் கொடுக்கும். எண்ணெய் ஊற்றினா தெரிஞ்சது தானே, அந்த எண்ணெயை ஊற்றும்போது அதுக்கான சாஃப்ட்னஸ் கிடைக்கும். இது 2 தான் வித்தியாசம். மற்றபடி டேஸ்ட்டு எல்லாமே அது நல்லாயிருக்கும். இந்த எண்ணெய் காஞ்சிருச்சு. இதில் கடுகு தாளிச்சிடுவோம். இந்த கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் வெங்காயம் சேர்த்துப்போம். பொடியாக நறுக்கின வெங்காயம் சின்னதாக ஒன்றே ஒன்று, அதோட கூட ஒரு சிட்டிகை உப்பு. இந்த வெங்காயம் வந்து ரொம்ப அப்படியே நேரம் மாறி வதங்கணும்னு கிடையாது, லேசாக வதங்கிருச்சுனாலே போதும். அவ்வளோதான். இப்போ இந்த அரைச்சி வச்சுருக்க விழுதை கெட்டியாக அரைச்சிங்கன்னா தான் உங்களுக்கு வதங்குற டைம் கம்மியாகும். விழுதை நிறைய தண்ணி ஊற்றி அரைச்சிட்டிங்கன்னா அது வதங்கிறதுக்கு டைம் ஆகும். இப்போ இதில் இந்த விழுதுக்கு தேவையான உப்பு நம்ம கொஞ்சம் வெங்காயத்தில் போட்டிருக்கோம், கொஞ்சம் காயில் போட்டிருக்கோம். கவனமாக பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ இது வெந்து உதிர்ந்து வரணும். இது கொஞ்சம் நல்லா வெந்ததுக்கப்புறமா உதிரும், ஓரளவுக்கு உதிரும். அந்த உதிர்ற ஸ்டேஜ் வரும்போது நம்ம அந்த காயெல்லாம் போடணும். அப்போ பார்க்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜ் வந்திருக்கு இல்லையா, இந்த ஸ்டேஜில் ஒரு 10-15 நிமிஷம் ஆற விட்டுட்டு விப்பர் பட்டனால் நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். விப்பர் பட்டனால் சும்மா கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு 2 சுற்று சுற்றிட்டிங்கன்னா நல்லா பொலன்னு வரும். சரி, வெங்காயம் போட்டிருக்கீங்களா, அது அரைப்பட்டுருமான்னு கேட்டிங்கன்னா அது அரைப்படாதுங்க. அது நல்லா உதிர்ந்து கொடுத்து வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம இது காய் சேர்த்தோம்னா இன்னும் நல்லாயிருக்கும். நான் இதை உதுத்துட்டு அதுக்கப்புறமா காய் சேர்க்கும்போது பார்க்கலாம். இது நல்லா அரைப்பட்டிருக்கு இல்லையா, இந்த அரைப்பட்டது வந்து இப்படி பார்த்தா அப்படி கட்டி தெரியும். ஆனால் நல்லா பொலன்னு உதிர்ந்து வந்துடும், சாஃப்ட்னஸும் கொடுக்கும். இந்த வெங்காயம் அரைப்படாமல் அங்கங்கே நிற்கிது பாருங்கள். இது வந்து வெங்காயம் அரைப்படாது. அதனால் தைரியமாக இதில் நம்ம பண்ணலாம். இது இந்த மாதிரி பண்ணும்போது ஒரே மாதிரி பூ மாதிரி இருக்கும் அந்த அரைச்சி செய்கிற கறி. ஆனால் ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப நல்லா இருந்தது. ஊர் பக்கம் செட்டிநாடு பக்கம்லாம் பார்த்திங்கன்னா துவரம்பருப்பு சேர்த்து பண்ணுவாங்க. அதனால் அந்த டேஸ்ட்டு ஒரு மாதிரி, அது வெறும் கடலைப்பருப்பாக இல்லாமல் அது ஒரு மாதிரி ருசியாக இருக்கும். அதனால் அந்த ஊர் பக்கம் வந்து பெருங்காயத்துக்கு பதிலாக சோம்பு சேர்த்துக்குவாங்க. இதை வந்து உசிலியோ அரைச்சி செய்கிற கறியோன்னு சொல்ல மாட்டாங்க. அவங்க சொல்கிறது கோலான்னு சொல்லுவாங்க. வாழைப்பூ போட்டு பண்ணுவாங்க, இதை பீட்ரூட் போட்டு பண்ணுவாங்க. பீட்ரூட் கோலா, வாழைப்பூ கோலான்னு தான் சொல்லுவாங்க. கூட கொஞ்சம் துவரம்பருப்பு சேர்த்துக்குவாங்க. அவ்வளோதான். நல்லா பொல நல்லா இருக்கு பாருங்கள். நல்லா ஆற வச்சு உதுத்திங்கன்னா இன்னும் நல்லா உதிர்ந்து கொடுத்து வரும். பட் ஆக்சுவலாக இதுவே நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இப்போ நான் கொத்தவரங்காய் சேர்த்துடுறேன் இதில். இந்த கொத்தவரங்காய் ப்ரெஷர் குக் பண்ணும்போது கலர் மாறாமல் உங்களுக்கு நல்லா இருக்கும். இப்போ பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்கும் அந்த கலர். இப்போ இதில் கருவேப்பிலை கொஞ்சம் கிள்ளி போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இது நல்லா கிளறணும். ஆக்சுவலாக இந்த நான்ஸ்டிக் இதில் வந்து மரக்கரண்டியை வச்சு கிளறணும். பட் மரக்கரண்டி கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இல்லாததுனால நான் இந்த கரண்டி எடுத்திருக்கேன். அதனால்
மேலோட கிளறுற மாதிரி இருக்குது, அடி வரைக்கும் போய் கிளறக்கூடாது அதில். அதனால் மேலோட கிளறினேன். அதுக்கப்புறமா மெதுவாக குலுக்கி விட்டு நம்ம கலந்துடலாம். இப்போ அவ்வளோதான். கொத்தவரங்காய் நல்லா வெந்திருக்கு, பருப்பும் நல்லா வெந்திருக்கு. கொத்தவரங்காயில் கலர் மாறாமல் இருக்குது பாருங்கள். ஆக்சுவலாக இந்த டயட்டில் இருக்கவங்களாம் இது ரொம்ப நிறைய சாப்பிட்லாம். ஆனால் என்னென்னா இந்த எண்ணெய் இல்லாமல் ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம். இது ஒரு பவுல் நிறைய போட்டு சாப்பிட்டு ஒரு டம்ளர் மோரை குடித்தாலே போதும், நல்ல ஃபில்லிங்காக இருக்கும். அவ்வளோதான். இப்போ இது ரெடி ஆயாச்சு. நான் அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ இதில் பிளேட்டில் எடுத்துடலாம். இது எப்படி ஒன்றா நல்லா கலந்து வந்திருக்கு பாருங்கள். இப்போ இந்த கொத்தவரங்காயில் அரைச்சி செய்கிற கறி பண்ணியிருக்கோம். இது கிட்டத்தட்ட உசிலி மாதிரி தான். கூட வந்து அதோட கொஞ்சம் தேங்காயும் துவரம்பருப்பும் சேர்த்து அரைச்சி பண்ணியிருக்கோம். இது வந்து இப்போ நம்ம சைட் டிஷ்ஷாக தொட்டுக்கிட்டு சாப்பிட்றதுக்கு கொள்றதுக்கு நல்லாயிருக்கும். சரி, இதை வந்து சைட் டிஷ்ஷாக இல்லாமல் வேறு மாதிரி பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, இந்த உசிலி தாளித்தோம் இல்லையா, தாளித்து வதக்கிட்டு அது நல்லா பொலபொலன்னு வரும்போது கொஞ்சம் அவல் ஊற வச்சுட்டு அந்த அவலை நல்லா புழிஞ்சு அதில் போட்டுடணும். போட்டு கொஞ்சம் எலுமிச்சம்பழம் புழிஞ்சிட்டு அதோட கூட பிரியப்பட்டால் மேலும் கொஞ்சம் தேங்காயும் கொத்தமல்லியும் போட்டு நல்லா கலந்துட்டு சாப்பிட்டிங்கன்னா ஈவினிங் ஸ்நாக் ஆகிடும். சரி, அதுக்கெல்லாம் இல்லை, இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குது. வேறு ஏதாவது என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, இடியப்ப மாவோ கொழுக்கட்டை மாவோ எடுத்து நல்லா பிசைஞ்சிட்டு அதில் வந்து இட்லி பானையில் தேன்குழல் கட்டையால் அதை புழிஞ்சிக்கணும். புழிஞ்சிக்கிட்டு சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி அதையும் இதோட உதுத்துட்டு போட்டு கலந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஒரு மாதிரி ஆகிடும். சரி, இது எதுவுமே இல்லை, வீட்டில் வடித்த சாதம் தான் இருக்குது அப்படின்னா 2 பிடி சாதத்தை எடுத்து கொஞ்சம் உப்பு, ஒரு துளி நெய் விட்டு நல்லா, அதுவும் புழுங்கலரிசி சாதமாக இருந்தால் சூப்பராக இருக்கும். ஒரு துளி நெய் விட்டு நல்லா கலந்துக்கிட்டு அதை இந்த உசிலியோடு கொட்டி நல்லா கலந்துட்டு ஸ்நாக் மாதிரி சாப்பிட்டுக்கலாம். ஸோ எப்படி வேணால் இதை செஞ்சு சாப்பிட்லாம். பேஸ் வந்து இந்த பருப்பும் இது தான். இந்த அரைச்சி செய்கிற கறி நேரில் நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு இந்த குழம்பையும் ட்ரை பண்ணிட்டு உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸை கொடுப்பீங்க நம்புகிறேன். மீண்டும் இன்னும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.